ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். அல்-குவைதா பயங்கரவாத இயக்கத்தை இந்தியாவில் வேரூன்ற செய்வதற்காக பல ஆண்டுகளாகவே பயங்கரவாதிகள் முயற்சிக்கின்றனர். அப்படி வேலை பார்த்த 4 பேரை பல மாதங்களாக குஜராத் பயங்கரவாத ஒழிப்பு படை போலீசார் கண்காணித்து வந்தனர். கடந்த ஜூலை 22ஆம் தேதி டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் போலீசார் உதவியுடன் குஜராத் பயங்கரவாத ஒழிப்பு படை போலீஸ் 4 பயங்கரவாதிகளையும் அதிரடியாக கைது செய்தது. முகமது ஃபைக், முகமது ஃபர்தீன், சிஃபுல்லா குரேஷி, ஜீஷான் அலி ஆகிய 4 பேரும் அல்-குவைதாவுக்கு ஆட்களை சேர்ப்பதில் முழுவீச்சில் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இவர்களையெல்லாம் இயக்கியது பெங்களூருவைச் சேர்ந்த ஒரு பெண் என்பது தெரியவந்தது. பெங்களூருவில் சகோதரன் வீட்டில் தங்கியிருந்து அல்-குவைதாவுக்கு உயிரூட்ட சதிவேலை பார்த்து வந்த ஷாமா பர்வீன் என்ற 30 வயது பெண்ணை குஜராத் போலீசார் கைது செய்தனர். பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டம் தீட்டுவது, வெளிநாடுகளிலிருந்து நிதி திரட்டுவது என சகல வேலைகளையும் அவர் ஆன்லைன் மூலம் செய்தது தெரிய வந்தது. இதனிடையே குஜராத்தில் ISIS பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சில பயங்கரவாதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டம் போட்டு செயல்பட்டு வருவதாக குஜராத் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் கடந்த ஓராண்டாகவே சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகளை போலீசார் கண்காணித்து வந்தனர். யார் யாருடனெல்லாம் பேசுகிறார்கள், எங்கே போகிறார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள் என ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்தனர். அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி வந்தனர். ஆயுதங்கள் சப்ளை செய்வதிலும் தீவிரமாக செயல்பட்டு வந்தனர். இனிமேலும் விட்டு வைத்தால் நாட்டுக்கு ஆபத்து என முடிவெடுத்த குஜராத் போலீசார் இன்று அகமதாபாத்தில் ஒரு கட்டடத்தில் அதிரடியாக நுழைந்தனர். அங்கு பதுங்கியிருந்த 3 பயங்கரவாதிகளை குஜராத் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்கள் அகமது மொஹினுதீன் சையத், முகமது சுஹைல் மற்றும் ஆசாத் சைஃபி என்பது தெரிய வந்தது. முகமது சுஹைல் மற்றும் ஆசாத் சைஃபி உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். மொஹினுதீன் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர். மொஹினுதீன் சீனாவில் MBBS பட்டம் பெற்றவர் ஆவார். ஹைதராபாத்தில் டாக்டராக பிராக்டிஸ் செய்து வந்தார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய பயங்கரவாதி அபு காதிமுடன் மொஹினுதீன் தொடர்பில் இருந்துள்ளார். ராஜஸ்தானில் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருக்கும் ஆயுதங்களை எடுத்து வந்து குஜராத்தில் ஒரு இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு ISIS பயங்கரவாதி அபு காதிம் கொடுத்த வேலை. அதன்படி ராஜஸ்தானில் உள்ள ஹனுமன்கரிலிருந்து ஆயுதங்களை பெற்று குஜராத்தில் கைமாற்றிவிட திட்டம் தீட்டியிருந்தனர். அப்போதுதான் மூவரையும் குஜராத் பயங்கரவாத ஒழிப்பு படை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது மொஹினுதீன் காரில் 3 துப்பாக்கிகள், 30 தோட்டாக்கள் இருந்தன. அது தவிர சில ரசாயன மூலப்பொருட்களும் காரில் இருந்தன. அதை கொண்டு ரெசின் எனும் திரவத்தை தயாரிக்க முடியும். அந்த திரவத்தை முகர்ந்தால் உயிர் போய்விடும். அந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்டது. உடலில் ஊடுருவும் தன்மையும் கொண்டது. சயனைடை விட மிக கொடிய விஷத்தன்மை கொண்ட ரெசின் திரவத்தை தயாரிக்கும் மூலப்பொருட்களை வைத்திருந்தது ஏன் எனவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகளுடனும் இவர்கள் மூவரும் தொடர்பில் இருந்துள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 3.5 மாத இடைவெளியில் 8 பயங்கரவாதிகளை கைது செய்ததன் மூலம் நாட்டில் நடக்கவிருந்த பல தாக்குதல்களை குஜராத் பயங்கரவாத ஒழிப்பு படை போலீசார் தடுத்து நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது.